வணக்கம் டு வாங்க சுற்றலாம் நேயர்களே. ஸோ இப்போது சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிலனில் இருக்கிற ஒரு முக்கியமான இடத்துல பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை நடந்துச்சு. ஸோ இதை வந்து இஸ்கான் அவங்க தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Shri Krishna, Shri Chaitanya, Prabhu Nityananda, Shri Advaita Gadadhara, Srivasadi Gaura. நாங்கள் கிட்டத்தட்ட மிலனில் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. ஆனால் இதுதான் முதல்ல இந்த மாதிரி ஒரு விழாவை நான் பார்க்குறது இங்கே. ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிலனுக்கு சென்டரான தோமோ அந்த சர்ச் பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரீட் தான் வந்து சான் பபிலா அப்படின்ற மெட்ரோவையும் தோமோ மெட்ரோவையும் கனெக்ட் பண்ணோம். நார்மலாக எல்லோரும் வந்து சான் பபிலாவில் இறங்கி அப்படியே ஃபுல்லாக ஷாப்பிங் சென்டர் மாதிரி இருக்குங்க. அதில் அப்படியே நடந்து போய் தான் தோமோ பார்ப்பாங்க நிறைய பேர். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் இவங்க இந்த ரத யாத்திரையை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க அரேஞ்ச் பண்ண விதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வியக்கத்தக்க வகையில் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரீட்ஸில் வந்து நிறைய இடத்துல வந்து நடுவில் கயர் மாதிரி கட்டி லைட்ஸுக்கெலாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது வந்து கம்யூனி வந்து நார்மலாக எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி தான் இருக்கும் சிட்டி சென்டருக்குள்ளே போனீங்கன்னா. ஆனால் இவங்களோட ரதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஹைட்டில் இருந்துச்சு. ஸோ இது எப்படி அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி கூட பல யோசனைகள் எனக்கு ஓடிட்டு இருந்துச்சு அந்த சமயத்தில். ஸோ அதுக்கு அப்புறமா அவங்க நடத்தின விதத்தை பார்த்த அப்புறம் தான் சரி, இது எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக தான் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு வந்துச்சு. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. சனிக்கிழமை ஈவினிங் கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணி போல் இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ நான் கூட நினச்சேன் சரி அவ்வளோ கூட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆச்சரியமாக பார்த்தீங்கன்னா நிறையவே கூட்டம் இருந்துச்சு. ஸோ அந்த வடத்தை பிடிச்சி இழுத்துட்டு போகிறதுக்காக ரொம்ப பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க. ஸோ நிறையா இந்தியன்ஸ் மட்டும் இல்லைங்க, இட்டாலியன்ஸும் நிறையா பேர் இங்கே வந்திருந்தாங்க. ஸோ இஸ்கானில் வந்து ஒரு இன்னும் விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே நிறையா இட்டாலியன்ஸ் வந்து இஸ்கான் மெம்பர்ஸாக இருக்காங்க இங்கே. ஸோ அவங்க தான் வந்து இதை ரொம்பவே அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா சாரீ பூக்கள்லாம் வச்சு வந்து அவங்க டான்ஸ் ஆடிட்டே தான் ஃபுல்லாக வந்து அந்த தேர் போகிற வழி ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம ஊர் மாதிரி பஜனை பாடிக்கிட்டே வந்து அவங்க அந்த தேரை வந்து இழுக்கிறதுக்கெல்லாம் ஆரம்பித்தாங்க. ஸோ சாமியோட புறப்பாடு ஆரம்பிச்சிச்சு. வாங்க நம்மளும் கூடவே போகலாம். அப்படி அந்த ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நடுவில் வந்து அந்த கயறு வந்துச்சுங்க. ஸோ அந்த சமயத்தில் அவங்க எப்படி அதை எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து உள்ளே ஒரு மெக்கானிசம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த ரதத்தோட இது இருக்குது பார்த்திங்கன்னா, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி மோட்டரைஸ்டானு தெரியலை. ஸோ அழகாக அவங்க அதை அந்த கயத்துக்கு ஹைட்டுக்கும் கீழே அதை இறக்கி அழகாக அதை தாண்டி வந்துட்டாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான விஷயந்தான். நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி திருவிழாக்கள் இதெல்லாம் வந்து நடக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆடம்பரமாக வித்தியாசமாக மேலத்தாளத்தோட பயங்கரமாக போகுங்க. ஆனால் அந்த மாதிரி வெளிநாடுகளில் செய்ய முடியுமான்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின் தான். ஸோ அதனால் சில பல காம்ப்ரமைஸோடு தான் இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் வந்து இங்கே நடக்கும். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நான் முக்கியமாக கவனித்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இங்கே எல்லாருமே வந்து செருப்பு ஷூ போட்டுட்டு தான் வந்து இந்த தேர் வடத்தை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ அது வந்து இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத காம்ப்ரமைஸ்ன்னு நினைக்கிறேன்.
ஆக்சுவலாக நம்ம ஊரில் வந்து எப்படி இதை பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 தேர் வருங்க. ஸோ ஒரு தேரில் வந்து கிருஷ்ணர், ஒரு தேரில் பலராமன், அதுக்கப்புறம் இன்னொரு தேரில் வந்து சுபத்ரை. ஸோ இவங்க 3 பேரும் வர மாதிரி தான் தேர் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து ஒரே தேர் தான் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரையும் உட்கார வச்ச மாதிரி ஒரு நிலையில தான் இவங்க ஒரே தேரில் கூட்டிக்கிட்டு வராங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல வெயில், 33 டிகிரி 34 டிகிரின்னு நினைக்கிறேன். நல்ல உச்சி வெயில் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்துச்சு 4 மணிக்கு. ஸோ இங்கே வந்து இவங்க அதுக்காக இழுத்துட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்களுக்குலாம் வந்து அவங்களே வாட்டர் பாட்டில்லாம் கொடுத்து கொஞ்சம் நல்லாவும் பார்த்துக்கிட்டாங்க. அட் த சேம் டைம் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்களான்னு தெரியல, பின்னாடி இந்த தேர்லேருந்து பார்த்தீங்கன்னா சில பேர் எதையோ வந்து வீசுகிற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அது வேற ஒன்றும் இல்லை. ஸோ அவங்க வந்து இந்த பிரசாதம் மாதிரி இந்த பிஸ்கெட்டு பழங்கள்லாம் வந்து கவரில் போட்டு வச்சு அங்கே வந்த பக்தர்களுக்கு வந்து அவங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. என்னங்க இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்களா? ஸோ இது மாதிரி மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மகேஷ். நன்றி, வணக்கம்.